யாரும் எதிர்பாராத வகையில் டாரிஃபுக்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கிராஷ்லேருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசாக பணத்தை எங்கே போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ சரியான போர்ட்ஃபோலியோவா? உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா? நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. மார்க்கெட்டுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். இப்போ தான் சார் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் கேஷுவலாக அவரை கேட்டேன், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார், பணம் இருக்குது, பேங்க்கில் உட்காந்துட்ருக்கு, டைம் இருக்குது, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, உங்கள் குறிக்கோள் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, பேங்க்கில் வச்சுருந்தா கம்மியாக காசு வருது, 3-4% தான் வருது, பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சா வேஸ்ட்டு, ஒன்றும் கிடைக்கல, அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இன்னொரு பர்சன், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, கொஞ்சம் குயிக்காக மணி பார்க்கலாம், அந்த மணி பார்த்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது ஒரு பர்சன், நான் இஎம்ஐயில் கார் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி, ஆனால் அந்த கார் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி குயிக்காக ஏதாவது ட்ரேடிங் பண்ணால் அந்த பைசா வச்சு இன்சூரன்ஸ் கட்டலாம் அப்படிங்கிறார். முதலீடு செய்வதில் முக்கியமான குறிக்கோள் என்ன? ஃபஸ்ட்டு அந்த குறிக்கோள் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு. எதுக்காக செய்கிறீங்க? சரி, எனக்கு ஒன்றும் இல்லை சார், மைண்டு ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். யூ ஹேவ் டு கிரியேட் அ கோல். இதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு, இதுக்காக தான் நான் முதலீடு செய்கிறேன்ற ஒரு இலக்கு, குறிக்கோள் அமைத்து கொண்டு முதலீடு செய்தால் அது வர்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதன் பின் செல்வோம், பயணிப்போம். எந்த கோலும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அல்லது ரொம்ப ஒரு பிளேஃபுல்லாக இந்த இன்வெஸ்டிங்கை பண்ணும்போது அந்த மாதிரி செய்யக்கூடிய முடிவுகள், நாம் போகக்கூடிய டைரக்ஷன் எல்லாமே நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய பேர் மார்க்கெட்டில் சக்சீட் ஆகிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு பட்சமாக வளர்ந்தது. ஒரு பட்சமாக வளரக்கூடிய மார்க்கெட்ஸ் 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு 2 வருஷம் இருக்கலாம் மேக்ஸிமம். மற்ற நேரங்களில் மார்க்கெட் 2 பக்கமும் போகும். அப்போ 2 பக்கமும் மார்க்கெட் போகும்போது அந்த மாதிரியான ஒரு சந்தை சூழலில் நம்ம ஜெயிக்கணும்னா நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த இலக்குக்காக, இந்த அவுட்கம்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற ஒரு கிளாரிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அந்த கிளாரிட்டியை தொடர்ந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணாக்கா எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கும்ன்ற அடுத்த கட்ட கிளாரிட்டி, அந்த தெளிவை நம்ம வளர்த்துக்கணும். என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், 3 விஷயங்கள் இதில் அடக்கம். கேஷுவலாக டைம் பாஸ்க்கு விளையாட்டாக செய்யக்கூடிய விஷயம் முதலீடு இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் பயங்கர சீரியஸான என்விரான்மெண்ட், அது மாறிக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் ரொம்ப சீரியஸ் ஆகிடும், சில நேரங்களில் ரொம்ப கேஷுவல் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுன்ற கிளாரிட்டி நிச்சயமாக இருக்கணும். சரி, அதில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸுங்கிறத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இந்த பணத்தை நீங்கள் எதுக்கு சேவ் பண்ணுறீங்க, எதுக்கு க்ரோ பண்ணுறீங்கன்ற ஒரு தெளிவு இருக்கணும். ரெண்டாவது, எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் செட் பண்ணணும். மூணாவது, நான் யாரோடும் போட்டி போடவில்லை என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வேறு ஏதோ இலக்கு நோக்கி முதலீடு செஞ்சிட்ருக்கார். ஸோ அவரோட அல்லது உங்கள் ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் உட்காரோட கம்பேரிசனே தேவையில்லை. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நீங்கள் போகக்கூடிய அந்த இலக்கு சார்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவங்க என்ன செய்கிறாங்கிறத நம்ம ஃபேக்டரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு நேரம் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், இந்த 2 கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். ஸோ என்ன வேணுன்ற கிளாரிட்டி இருந்தால் போராது,
எப்போ வேணும், எவ்வளவு வேணும், அதுக்கு என்ன வெயிட்டிங் பீரியட், இது எல்லாம் உங்கள் டெசிஷனுக்கு சேர்ந்து வர வேண்டிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த கிளாரிட்டியெல்லாம் இருந்தாக்கா உங்கள் பயணம், முதலீட்டுடன் நீங்கள் செய்யக்கூடிய பயணம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹார்மோனியஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் மார்க்கெட் மேலும் கீழுமாக போகும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுதோ அந்த இடத்துல போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட, நமக்கு என்ன வேணுன்ற ஒரு தெளிவோட முதலீட்டு பயணத்தை நாம் இந்த இடத்துலேருந்து முன்னாடி கொண்டு போனாக்கா அந்த பயணம் நமக்கு வெற்றி பயணமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.